பறவையோ வந்தெடுத்து சபமிட இறையவரை பார்த்து ஏதுரைப்பான் மறையோ இப்போது இச்சாபம் மனதுதான் எப்போது நீங்கமென்று கேட்டாங்க மறையோ சகோலம் மறுத்து நெடிய திருமாலும் மாசில்லாதரும வையகத்தை ஆளுதற்கு அன்பு சேகரிக்க அங்கு வருவார்கள் கண்டே அன்பு மாறும் போதே மாறும் உங்கள் சாபம் என்றார் உடனே மறையோனும் ஓவியமும் உள்ளதென்று அடமேலே நின்றே காலம் எனவே வளர்ந்தான் வளர்ந்த அமிர்தமதை மக்கள் 7 பேர்களுக்கும் வளர்ந்த மிதக்காயோடு பல வகையும் தானாண்டு அமிர்தமதை நீங்கள் ஆகிரகந்தான் அடகி உமதனுடன் நீங்கள் குடித்திருந்தோ என்று சொல்லி உங்களுக்கு பாலமிழ்தோ ஊரும் மல்லாளித்தாலோ எங்களுக்கு இத்தாலோ இசையாது கண்டீரே மாலருக்கு இந்த வரம் பரமயுகத்தோர் கொடுத்து ஞானமுள்ள காளி நாயகியை தான் அழைத்து பாலரையும் காளி பண்பாக வாங்குகையில் ஆலமுது உண்ட அச்சுதரும் எதுரைப்பார் அளவு 18 அலங்கார வர்மமதும் கடகரியின் தொழிலும் கந்தகத்தின் தொழிலும் மாவேறும் தொழிலும் வாழ்வீசும் தொழிலும் பாவேறு பாட்டும் பலமறை நூலானதுவும் அடவு மேலான அதிக பல வித்தைகளும் திடமும் மிக வருத்தி சேனாபதியாக்கி எல்லா வித தொழிலும் இசைவான ரகமதும் நல்லா வருத்தி நாட்டமுடனே கொடுத்து உயிர் சேதம் வராமல் ஒன்று போல் என் மகவை நெய் சீதம் போலே நீ வளர்த்து தாவெனவே நல்லாமல் என் மகவை ஆரொருவரானாலோ கொல்லாமல் காக்க கூடு முன்னாலே அன்பான காளி அதற்கேந்து சொல்லலுற்றால் என் பாலகதனையும் ஈடு செய்ய இங்கொருவன் உண்டோதான் இந்த உலகில் எனக்கெதிரி என்றேதான் காணி இப்படியே சொல்லிய பின் பாலரையும் தான் எடுத்து பரமசிவனருளாள் கோலம் உள்ளம் மாயன் கொடுத்தார் ஒரு வார்த்தை சொல்லி சீலமுள்ள காளி என் சித்தீர பலருக்கு மதலை தன கொதிங்கு வந்தது உண்டானால் மாலருக்கு பண்டம் அது பற்றாமல் காத்திடும் நீ குடலையேறி உந்தனக்கு கொடுஞ்சிறை தான் சிக்கும் என்று சொல்லியே காளிகையில் சிறுவரையும் தான் கொடுத்து வல்ல பலமுள்ள மாடுதனிலேறியோ வேதாவ நல்ல நித்தியம் பிழையுடையோ மாதாவ மான வாய்த்த சரஸ்வதியோ தேவர் முதல் வானவரை சித்தர் முனி ஒரலையும் மூவர்களை மூவர்களையும் கையிலே ஊரே போம் என்றனுப்பி காளிதனை பிள்ளைகளை கர
ஸ்ரீரங்கந்தான் வந்தாரு என்று சொல்லி ஸ்ரீரங்கம் எல்லாம் செழித்து மிக வாழ்ந்து பாருங்கும் பேச்சு பறந்தது நம்மானை அப்படி அச்சுதரும் அப்படியில் அங்கிருக்க எப்படியும் ஸ்ரீரங்கம் இனிதலைக்கும் என்று மிக மூவர் முதலாய் முப்பத்து முக்கோடி தேவர் முதலாய் சிந்தைகளித்து இருந்தார் ஸ்ரீரங்கமான திருப்பதியின் வளமை சாரங்கராய தானுரை தரமானை மாறியது மூன்று பரிசிக்க தன் பொழிந்து ஏறி பெருகி ஏற்ற சென்னல் தான் விளைந்து படி ஒன்று கோட்டை ஒன்றாய் பழுத்து வரும் ஜன்னல்லது கரும்பு முத்தினோ கசைவு கரை புரளோ அரும்பு வனமும் ஆகில் தேக்கு மாமரமும் கோபம் ஸ்ரீரங்கரன கூப்பிடும் காணச்சுதரை மாவன் ஸ்ரீரங்கரன வந்தலைக்கு மச்சுதரை மயில் குயில் மங்களையும் வாய்த்தனில் பட்சிகளும் கோயிலாக அச்சுதரை உள்ளாக்கி ஆடி வரும் ஊரிலுள்ள அந்தணர்கள் எல்லோரும் அவ்வை வேறில்லாமல் கரிய மதந்தனக்கு பூசை முறை வைத்து பிராமணர்கள் செய்து வர ஆசையுடன் அச்சுதரும் அங்கே இனிதிருந்தார் ஸ்ரீரங்கம் அவதியில் சிறந்திருக்கும் அப்போது சாரங்கர் பெற்ற சான்றோர்களின் பெருமை சொல்லுகிறார் எங்கள் திருமால் கணமாலை நல்லது காணென்று நாடி திரு கேட்க அன்பான சான்றோர்க்கு ஆன மகளியம்மை அன்பால போலே தான் வளர்ந்து வித்தைகளோ பருத்தி கொடுத்து மன்னர் தானாக்கி கருத்திலுற காளி கண்ணான மக்களுக்கு வேண்டும் பணிகள் எல்லாம் விதவிதமாய் தான் எடுத்து பூந்தந்த மக்களையும் புத்தானமாய் வளர்த்தாள் நல்ல பிள்ளைகள் தான் வீரன ஆகுகையில் தக்கன் என்ற சூரன் தன்றேரில் மகாலி படைக்கு எழுந்தருளிய பலரையும் தான் கூட்டி அடக்கி அதிகம் உள்ள நாயகியும் பலருக்கும் கோலம் இட்டு புத்தாபுரம் கடந்து ஆக்கமுள்ள காணி அழகை படை கூடனே சாண்டுவாரு வீட்டு தக்கனையும் தான் வரைத்து மூன்றோரை நெஞ்சில் வைத்து ஓங்கார மகாலி தக்கனையும் கொண்டு சான்றோரவர் தமக்கு வரிசைய மிக கொடுத்து மகாளி புத்தாபுரத்தில் பூதகணம் சூழ்ந்து நிற்க கட்டாத காளி கமல துளித்திருந்தாள் வானமது பூமியிலே மடமடன்று விழாமல் தானவரை உன் விரலால் தாங்கி வைத்த பெம்மானே வாரி வரம்பை விட்டு வையகத்தில் வராமல் காரியமாய் பள்ளி கடலில் துயின்றோனே ஜீவ ஜந்துக்கெல்லாம் ஜீவனுமாய் நின்றோனே பாவ புண்ணியமாய் பாராகி நின்றோனே இமசூட்சமாகி எங்கும் நிறைந்தோனே நம சூட்சமாகிய நாராயண பொருளே
அப்பன் ஆதி நாராயணனுடைய அளப்பரிய அன்பினாலும் கருணையினாலும் மேல பிளவக்கள் விளை எட்டாமடை ஐயா வைகுண்ட திருநிழல் தாங்கலில் 3வது நாள் திரியடு வாசிப்பு திருவிழாவானது ஐயாவினுடைய அருளினால் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த நாளுக்கான வாசகத்தினுடைய விளக்கத்தை கேட்கவும் படிக்கவும் நல்ல கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று வழி நடக்கவும் எம்பெருமாளே நமக்கு அருள் தர வேண்டும் என்று ஐயாவினுடைய திருப்பாதம் பணிந்து இன்றைய நாளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். நேற்றைய தினம் நம்முடைய முன்னோர்களாகிய 7 தெய்வ சான்றோர்களை 7 அம்மைமார்கள் இந்த தரணியிலே பெற்றெடுத்து அன்னை பத்திரமா காளியரிடத்திலே ஈஸ்வரர் சொன்னபடி நாராயணர் எடுத்து கொடுக்கின்ற பொழுது அன்னை சரஸ்வதி தேவி தாலாட்டி எல்லா மக்களும் வீர சான்றோர்களாக இந்த பூலோகத்திலே வளர வேண்டும் என்று அன்னை சந்தோஷமாக தாலாட்டி விட்டு அப்படியே எல்லோருமாக இருக்கின்ற பொழுது ஈஸ்வர் முதலாக அங்கு தேவர்கள் வானவர்கள் நாராயணர் இப்படி எல்லோருமாக இருக்கின்ற பொழுது தேவர்களை அழைத்து தெய்வ அமிர்தத்தை இந்த 7 சான்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். எனவே நீங்கள் சென்று இந்த தெய்வலோக அமிர்தத்தை எடுத்து வாருங்கள் என்று வானோர்களிடத்திலே ஈஸ்வரர் சொல்லி அனுப்புகின்றார். அப்பொழுது இந்த தெய்வலோக அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு வரலாம் என்று செல்லுகின்ற நேரத்தில் வீயுமறை வேதியனும் விழிநுதலால் கன்னியரும் 2 பேரும் அந்த அமிர்தத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். விதியின் வசபயனினால் இந்த அமிர்தத்தை அவர்களே குடித்துவிட்டு அங்கு குமுதமுடன் குடித்து கொழுத்து மிக பாலை வைத்து தேகம் அது நிமிர்ந்து தேவியும் மன்னவனுமாக அங்கே இருக்கின்றார்கள். அப்பொழுது வானவர்கள் நினைக்கின்றார்கள், இந்த சான்றோர்களுக்காக அல்லவா இந்த தேவலோக அமிர்தத்தை எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நாம் வந்தோம். ஆனால் இங்கு இந்த அமிர்தத்தை இவர்களே எடுத்து குடித்து விட்டார்களே என்று சொல்லி இந்த 2 பேரையும் கையோடு அழைத்துக் கொண்டு கைலைக்கு வருகின்றார்கள். ஈசனிடத்தில் வந்து நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொன்ன உடனேயே அப்பொழுது எம்பெருமாளும் சிவபெருமானும் சேர்ந்து இனி நீங்கள் 2 பேரும் இந்த பூலோகத்திலே பனை மரமாக சென்று பிறக்க வேண்டும் என்று 2 பேர்களிடத்திலும் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது இந்த 2 பேரும் கேட்கின்றார்கள், எங்களுக்கு இந்த சாபமானது எப்பொழுது தீரும் என்று கேட்கின்ற பொழுது கலியுகம் முடிந்து தர்மயுகம் தோன்றுகின்ற பொழுது இந்த சாபமானது நீங்கும் என்று சொல்லி இனி இந்த தேவலோகத்து அமிர்தத்தை தாளமாக இந்த உலகத்தில் படைத்த காரணத்தினால் இந்த உலகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் இந்த அமிர்தமானது பொருந்துமே தவிர இனி எங்களுக்கு இந்த அமிர்தம் பயன்படாது என்று சொல்லி இந்த பனைமரத்தினுடைய அமிர்தத்தை பலந்தவித காயோடு பல வகையும் தான் ஆண்டு அமுதமதை நீங்கள் ஆக்கிரமம் தான் அடக்கி குமுதமுடன் நீங்கள் குடித்திருங்கள் என்று நமக்காக இந்த பனை மரத்தை எம்பெருமாள் இந்த பூலோகத்திலே படைத்திருக்கின்றார். அதனால்தான் பிறந்த குழந்தைகளுக்கு சேனை ஊட்ட வேண்டும் என்றால் பனை கற்கண்டை கரைத்து அப்படியே முதல் உணவாக இந்த தேவலோகத்து அமிர்தத்தை தான் குழந்தைகளுக்கு கொடுக்கின்றோம். இந்த தேவலோகத்து அமிர்தம் என்று நாம் இந்த மகிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பதநீரிலே எந்த விஷப்பூச்சிகள் விழுந்து இருந்தாலும் அந்த விஷத்தினுடைய தாக்கம் இந்த பதநீரிலே இருக்காது.
அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை நமக்காக எம்பெருமாள் இந்த தரணியில் தந்திருக்கின்றார். எனவே பனைமரம் எப்படி இந்த தரணியிலே உருவானது என்பதை சான்றோர்களாகிய நாம் எல்லோரும் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சேனை ஊட்டுகின்ற அந்த பழக்கத்தை ஐயா நமக்கு இந்த தேவலோக அமிர்தத்தை அமுதமாக கொடுத்து சார்ந்தவர்களை எப்படி முதல் அமிர்தத்தை கொடுத்து வளர்த்தாரோ அதுபோல நாமும் இந்த கலியுகத்திலே எம்பெருமானுடைய அருளோடு இந்த பனை மரத்தினுடைய வஸ்துக்களை தேவலோகத்து அமிர்தமாக கருதி உட்கொண்டால் எந்த நோயாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த அமிர்தத்தின் மூலமாக நமக்கு நோய் பற்றாத அளவிற்கான அத்தனை சக்திகளும் நம்முடைய உடலிலே இயல்பாக இருக்கும் என்பதை ஐயா நமக்கு இங்கே சொல்லுகின்றார். இப்படி இந்த தேவலோகத்து அமிர்தத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்து அன்னை பத்திரமாகாளி இடத்திலே எம்பெருமாள் சொன்ன செய்தி என்ன? அடவு 18 அலங்கார வித்தைகளும் வர்மமதும் கடற்கரையின் தொழிலும் கந்துகத்தின் தொழிலும் மாவேறும் தொழிலும் வாழ் வீசக்கூடிய தொழிலும் எல்லா தொழில்களையும் இந்த சார்ந்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்து எப்படி உன்னுடைய கையிலே தந்தேனோ அதுபோல எந்த ஒரு உயிர் சேதமும் வராமல் என்னுடைய கையிலே நீ ஒப்படைக்க வேண்டும் என்று ஐயா நாராயணர் இந்த அன்னையிடத்திலே அப்படி கொடுக்கின்றார். அப்பொழுது இந்த அன்னையானவள் இறைவன் சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று மனதில் நினையாமல் அன்னை இங்கு என்ன சொல்லுகின்றார்? என் பால தன்னை இடர் செய்வதற்கு இங்கு ஒருவர் உண்டோகான் இந்த உலகில் எனக்கு எதிரி என்று தன் மீது கொண்ட பலத்தினுடைய அந்த நிலையை எண்ணி ஐயா சொன்னதை மனதில் நினைக்காமல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி பிள்ளைகளை கையிலே வாங்குகின்றார். அப்பொழுதுதான் எம்பெருமாள் சொல்லுகின்றார், சீலமுள்ள காளியே, சித்திர பாலர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்ததே உண்டானால் நிச்சயமாக உனக்கு கொடும் சிறைதான் கிடைக்கும் என்று அன்னை பத்திரகாளி இடத்திலே 7 சான்றவர்களையும் ஒப்படைக்கின்றார். எனவே தெய்வ மாதர்கள் நம்முடைய தாய்மார்கள், அதற்கு பிறகு வளர்ப்பு தாயாக அன்னை பத்திரமாகாளியானவள் இந்த 7 சான்றோர்களை வளர்க்கின்றார். அப்படி வளர்த்து இருக்கின்ற பொழுது எம்பெருமாள் ஸ்ரீரங்கம் நோக்கி சென்று விடுகின்றார். அப்பொழுது ஸ்ரீரங்கத்திலே அங்கு இருக்கக்கூடிய எல்லா குயில்களும் மயில்களும் இறைவன் வருகையை உணர்ந்து அப்படியே தன்னுடைய குரலை ஆனந்தமாக எழுப்பி நின்றதாம். இப்படிப்பட்ட நிலையில் எம்பெருமான் ஸ்ரீரங்கத்திலே இருக்கின்ற பொழுது அன்னை பத்திரமாகாளியானவள் இந்த சான்றோருக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து நல்ல தொழில்களையும் கற்றுக் கொடுத்து ஈஸ்வரரிடத்திலே தாரகா அசுரனை வதம் செய்வதற்காக பிள்ளைகள் வேண்டும் என்று கேட்ட காரணத்தினால் இந்த 7 சான்றவர்களையும் அப்படியே தன்னுடைய படைகளுக்கு முன்னிறுத்தி அப்படியே இந்த தாரகா அசுரனை வதம் செய்து மீண்டும் புட்டாபுரத்திலே வந்து வீற்றிருக்கின்றார். அப்படி வீற்றிருக்கின்ற பொழுது இந்த தெய்வ சார்ந்தவர்கள் அனைவருக்கும் இந்த வீரர்கள் என்ற நிலை உருவாகிவிட்டது. எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கிவிட்டார்கள். இனி நம்முடைய பிள்ளைகள் திருமண வயதை அடைந்து விட்டார்கள். எனவே அவர்களுக்காக ஒரு திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பெண் பார்க்குகின்ற அந்த பொறுப்பினை நாரதர்